ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? பழைய தாம்பல பை வீணாக போடுறீங்களா? கிச்சனில் இதுக்கு ரொம்ப சூப்பரான யூஸ் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ 2 பேக் வந்து எடுத்துருக்குறேன். 2 பையை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சின்ன பை பெரிய பை. இப்போ பெரிய பையில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம கீழே வந்து லைட்டாக வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு மடித்து எடுத்துக்கலாங்க. நான் உங்களுக்கு வந்து பொறுமையாக தான் வந்து சொல்லி காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வேஸ்ட்டு தாம்பல பேக்கை வச்சு சூப்பராக நம்ம ஆர்கனைஸ் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் வந்து மசாலா டப்பாலாம் நிறைய பேர் வந்து கீழே வச்சுருப்பீங்க. நிறைய பேர் வந்து ரேக் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். நானுமே அப்படி தாங்க. சரி எதுக்கு இது வேஸ்ட்டு பண்ணோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக வந்து காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. நல்லா ஒரு 4 இன்ச் அளவுக்கு மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துகிட்டு நம்ம வந்து இது ஒரு 2 லேயராக வந்து நம்ம திருப்பிக்கலாம். அதாவது நம்ம இந்த பையோட சைஸை பொறுத்து. இப்போ இந்த பையோட சைஸுக்கு இந்த அளவுக்கு தான் வரும். நீங்கள் பெரிய பையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற போல் நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்துட்டுனா கீழே வந்து 2 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட்டுருணுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து பொறுமையாகவே வந்து காமிக்கிறேன். இப்போ அந்த கீழே வந்து 2 இன்ச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி வந்து மடித்து நம்ம வந்து உள்ளே தள்ளிடணும். இதோ இங்கே பாருங்கள், இந்த மூளை இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம உள்ளே வந்து சொருகி கொடுத்துடணும். அதுதான் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கும். அதனால தான் சொல்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேகை வச்சு குட்டி குட்டியாக ஆர்கனைஸ் வந்து ஈஸியாக செஞ்சு வச்சுக்கலாம். நிறைய பேகெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையில்லாத வாங்கிட்டு வந்து அதை தூக்கி போட்டுருவோம். அதாவது நிறைய இடத்துல இப்போலாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வாங்கிட்டு வந்து இது யூஸ் பண்ண தெரியாத நம்ம வந்து நிறைய வந்து குப்பையில் வந்து போட ஆரம்பிச்சிடறோம். அந்த மாதிரி வந்து செய்யாதீங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்கனைஸ் வந்து செஞ்சு வச்சு நீங்கள் தனித்தனியாக இதுக்காக வந்து நம்ம மசாலா டப்பெல்லாம் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம ஷெல்ஃப்லேயே கூட வச்சுக்கலாம். ஷெல்ஃப் இல்லைனா கூட நம்ம பக்கத்துலேயே கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுக்கலாம். நான் வந்து கிச்சனுக்கு பக்கத்துலேயே தான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம சொருகி விட்டுறணும். இதில் வந்து ஒரு அட்டை பாக்ஸ் இருந்துச்சுன்னா அழகாக கட் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் வந்து ஷேப் வந்து சூப்பராக இருக்கும். என்கிட்ட அட்டை பாக்ஸ் இல்லை, நான் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி நான் வைக்கிறேங்க. பாருங்கள், சின்ன சின்ன குட்டி பாட்டில்ஸ்லாம் நான் வைக்கிறேன். எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட இந்த சின்ன குட்டி பேக்கில் வச்சு தாம்பல பை வச்சு சூப்பரான ஆர்கனைஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய சைஸில் வந்து தாம்பல பை வந்து எடுத்துருக்கிறேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாக வந்து செஞ்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா அந்த பேகை வந்துட்டு நல்லா நடுவில் அதை சமமாக வச்சு உள்வாட்டமாக அப்படியே திருப்பி கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸியாக, அதை நம்ம சின்ன பிள்ளைங்க கூட இது செய்யலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் சுருட்டி உள்ளே விட்டுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். அது வந்து ஸ்ட்ரிப்பாக வந்து நிற்கிறதுக்காக தான் வச்சுருக்குறோம். கொஞ்சம் ஒரு ஷேப் நல்லா கிடைக்கும், நல்லா பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதனால தான் கீழே நம்ம அட்டை பாக்ஸ் வந்து வச்சுக்கிறோம். இப்போ இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, புளி டப்பா, மிளகாய் தூள்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து நமக்கு அவசியமாக தேவைப்படும். ரைட் சைடில் வச்சு எடுக்கிறதுக்கு ரெண்டுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் வந்து மிளகாய் தூள் டப்பா, புளி இது ரெண்டுத்தையுமே வந்து வச்சுக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். மீன் குழம்பு வைக்கிறதுக்குலாம் ரொம்ப தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே இழுத்து அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற அட்டை பாக்ஸை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம திரும்பவும் வந்து ஒரு ஆர்கனைஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து நம்ம சைடில் இருக்கிற அந்த அட்டையெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அடியில் வந்து கொடுக்கறதுக்காக அந்த பேக்லேயே வந்து சின்ன குட்டி பேக்கு நான் காமிச்சோம் இல்லையா, அந்த பேக்லேயே நம்ம வந்து தேவையில்லாத ஒரு அட்டையை வந்து அதுக்குள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம தெரியாத அளவுக்கு ஸ்டாப்லர் பின் வந்து போட்டுக்கலாங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடக்கி வச்சு அந்த உள்ளே இருக்கிற அட்டை தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஸ்டாப்லர் பின் வந்து போட்டுக்கணும். இப்போ போட்டுட்டு நம்ம வந்து கரெக்டாக எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். நிறைய வந்து திங்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க, ஆனால் வைக்கிறதுக்கு ரேக் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றவங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களுமே வந்து வீட்டில் இந்த மாதிரி பொருட்கள் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப்லர் பின் வந்து சுத்திரியும் வந்து நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அட்டை தெரியாத அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம் இல்லையா. அடுத்து நம்ம வந்து எப்படி வந்து செட் பண்ணலான்றதை பார்த்துக்கலாம். இப்போது அட்டை பாக்ஸை எடுத்துட்டேன். இதுக்கு மேலே வந்து என்ன போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வேஸ்ட்டாக வந்து நம்ம குழந்தைங்களோட பனியன் இருக்கும், டிஷர்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாக்ஸின் மாதிரி நமக்கு தெரியாது, கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் நான் வந்து இந்த பனியன் வந்து எடுத்துருக்கிறேன், இந்த டிஷர்ட் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் பாருங்கள், ஃபினிஷிங்கே நல்லா சூப்பராக நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த வச்சுருக்கிற அந்த அட்டை பாக்ஸை வந்து இதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் அதை வச்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் நான் என்னென்ன பொருள் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே வைக்கிறேன் அப்படின்ட்டு.
இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த துணியை வந்துட்டு நம்ம உள்ளே வந்து தள்ளி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் பாட்டில்லாம் வைப்போம். நமக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா, எண்ணெய்லாம் வந்து சிந்திட்டு ரொம்ப அந்த இடம் பிசுபிசுப்பா இருக்கும். அந்த மாரி இருக்கும்போது, நம்ம இந்த மாரி வந்து சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த மாரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப சேஃபாவும் இருக்கும். எண்ணெய் பிசுபிசுப்பு இல்லாம நீட்டா வச்சுக்கலாங்க. நம்மளோட வீட்ட பார்த்தீங்கன்னா, அந்த பொருளுமே வந்து ஒரு இடத்துல வந்து அடங்குன மாரி சேஃபா இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த மாரி வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ பாருங்க, நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த அட்டைய வந்து அடியில வந்து வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு ஃபினிஷிங் ஒண்ணு குடுத்துரும். பார்க்கறதுக்கு நீட்டாவும் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பொருள் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் டப்பா தான் வைக்க போறோம். எண்ணெய் பாட்டில்ஸ் வைக்க போறோம். அடுத்து வந்து நம்ம சர்க்கரை வந்து அடிக்கடிக்கு டீ, காஃபி இந்த மாரி போடுவோம். அதுக்கு வந்து எடுக்கிறதுக்கு இது 2, 3மே நமக்கு ரொம்ப முக்கியமான பொருள். ரைட் சைடில் வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த மாரி வந்து வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி நீங்களுமே வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்டை பாக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா தூக்கி போடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நான் வந்து இந்த கிச்சன் ரைட் சைடில் வந்து காமிச்சேனா என்னன்னு தெரியல. ஆனா இப்போ பாருங்க, நம்மளோட கிச்சனில் வந்து எந்த ஷெல்ஃப்புமே அதிகமாக நான் யூஸ் பண்ணல. இதான் நான் செஞ்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுற ஷெல்ஃப்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது பாருங்க. பார்க்கும்போதே ரொம்ப க்யூட்டா அழகா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் நான் செஞ்சதா அப்படின்ற மாரி எனக்கே ஒரு ஃபீல் ஆயிடுது. இது பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டைமெல்லாம் வந்து அதிகமா எடுக்கல. ரொம்ப ஈஸி தான். இப்போ தேங்காய் வந்து வைக்கிறதுக்குன்னே பாருங்க, நான் தனியா வந்துட்டு இதுவுமே வந்து ஒரு ஜூட்டோ ஒர்க் பேக் வேஸ்ட்டா இருந்துச்சு. அதையுமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் வந்து தேங்காய் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். எப்பவுமே தேங்காய் வைக்கும்போது நீங்க படுக்கையில போட்டு வைக்காதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா சீக்கிரமா வந்து அந்த தேங்காய் வந்து வீணா போயிரும். அதனால இந்த மாரி நிக்கிற மாரி வச்சுக்கோங்க. இந்த மாரி பேக் இருந்துச்சுன்னா கூட நீங்க இந்த மாரி யூஸ் பண்ணி அந்த தேங்காய வந்து அடுக்கி வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸா இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு வந்து நீட்டா இருக்கு பாருங்க. நம்ம எடுக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, இந்த மாரி நம்ம வீட்ல இருக்கக்கூடிய தாம்பூல பை வச்சு ஜூட்டோ ஒர்க் பையில இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பரான ஆர்கனைஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுவரைக்கும் இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட சேனலை மறக்காம வந்து ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு ஒரு ஆதரவு ஒன்று கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். See you.